ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம். உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. இனி நான் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிற தலைப்புல தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு தான் பார்க்க போறோம். என்ன தலைப்பு அப்படின்னா தேசிய விளையாட்டு விருதுகள் 2024. அதாவது 2024ஆம் ஆண்டு தேசிய விளையாட்டு விருதுகள் எந்தெந்த துறைகளுக்கு என்னென்ன விருதுகள் யார் யாருக்கு எந்தெந்த பிரிவுகள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எப்ப கொடுக்க போறாங்க, யார் கொடுக்க போறாங்க, இதுல யார் அனௌன்ஸ் பண்றாங்க, எத்தனை பேர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தொடர்ந்து இந்த விளையாட்டு விருதுகள் சம்பந்தமாக அனைத்து போட்டித் தேர்வு, முக்கியமாக ரயில்வே தேர்வுகள் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஒரு தேர்வு இருக்கு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் இருக்கும். அதே போல அனைத்து போட்டி டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி பேங்க் எல்லாத்துலயுமே ரொம்ப மிக முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு தலைப்பாக பார்க்கப்படுகிறது தேசிய விளையாட்டு விருதுகள் 2024. பார்க்கலாமா? இந்த 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகளை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் 2025 ஜனவரி 2 அன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப தேசிய விளையாட்டு விருதுகளை அறிவிக்கக்கூடிய அமைப்பு எது? மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம். எப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க? ஜனவரி 2, 2025. எந்த ஆண்டுக்கு? 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள். இது எப்ப கொடுக்குறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் மாளிகையில் 17ஆம் தேதி நடைபெறும் விழாவில் இந்த விருதுகளை மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் வழங்குவார். ஓகேங்களா? அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்ப வழங்க போறாங்க? 17ஆம் தேதி குடியரசுத் தலைவர் குடியரசு மாளிகையில வழங்க போறாங்க. இந்த விருதுகள் இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி வி ராமசுப்பிரமணியன் தலைமையிலான தேர்வு கமிட்டியால பரிசீலிக்கப்பட்டது. அப்ப இந்த விருதுகளை பரிசீலித்த கமிட்டியினுடைய தலைவர் யார் அப்படின்னா ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி வி ராமசுப்பிரமணியன். இந்த பரிசீலனையில தலைசிறந்த விளையாட்டு வீரர்கள், விளையாட்டு இதழியலில் அனுபவம் வாய்ந்தவர்கள் மற்றும் விளையாட்டு நிர்வாகிகள் ஆகியோர் அடங்கும். அப்ப அந்த கமிட்டியில யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா தலைமை வி ராமசுப்பிரமணியன், அதுல தலைசிறந்த விளையாட்டு வீரர்கள் இருப்பாங்க, விளையாட்டு இதழியல்ல அனுபவம் வாய்ந்தவர்கள் இருப்பாங்க, விளையாட்டு நிர்வாகிகளாம். இதெல்லாம் அடங்கிய ஒரு கமிட்டி தான் இந்த தேர்வு குழு மூலமாக தேர்வு பண்ணியிருக்காங்க. அப்ப என்னென்ன விருதுகள் தேசிய விளையாட்டு விருது 2020 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது 2024. அதாவது முதலாவது பார்த்தீங்கன்னா முன்னாடி ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது சொல்லுவாங்க. இப்ப இதுக்கு பேர் என்னது? மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது 2020. மொத்தம் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்னா மொத்தம் 4 பேர். மொத்தம் எத்தனை பேர்? 4 நபர்கள் வழங்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது கேட்பாங்க. மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது 2024ஆம் ஆண்டு மொத்தம் எத்தனை பேர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதா? 4 பேர். எதற்காக இந்த தயான்சந்த் கேல் ரத்னா விருது கொடுக்குறாங்கன்னா கடந்த 4 ஆண்டுகள்ல விளையாட்டுத்துறையில ஒரு விளையாட்டு வீரர் சிறப்பாக செயல்பட்டதற்காக மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது கொடுக்கப்படுகிறது. ஓகேங்களா? அப்போ த மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு 2024 ஒரு கடந்த 4 ஆண்டுகள்ல விளையாட்டுத்துறையில சிறப்பாக செயல்பட்டதற்கு வழங்கப்படுகிறது விளையாட்டு வீரர்களுக்கு. அப்படி 2024ல 4 பேருக்கு கொடுத்திருக்காங்க தயான்சந்த் கேல் ரத்னா. யாராருன்னா குகேஷ், ஹர்மன் பிரீத் சிங், பிரவீன் குமார், மனு பாக்கர். மொத்தம் 4 பேர் கொடுத்திருக்காங்க தயான்சந்த் கேல் ரத்னா. குகேஷ், ஹர்மன் பிரீத் சிங், பிரவீன் குமார், மனு பாக்கர். இதுல குகேஷ் எந்த பிரிவை சேர்ந்தவர்? சதுரங்கம் விளையாட்டு பிரிவை சேர்ந்தவர் குகேஷ். ஹாக்கி ஹர்மன் பிரீத் சிங், பிரவீன் குமார் பாராத்தடகளம், மனு பாக்கர் துப்பாக்கி சுடுதல். அப்ப இவங்க சார்ந்த விளையாட்டு பற்றி எடுத்துக்காட்டாக 2024ஆம் ஆண்டுக்கான தயான்சந்த் கேல் ரத்னா விருதை பெற்றுள்ள குகேஷ் எந்த விளையாட்டு பிரிவை சேர்ந்தவர்? சதுரங்கம். பிரவீன் குமார் எந்த பிரிவை சேர்ந்தவர்? பாராத்தடகளம். இந்த துப்பாக்கி சுடுதலுக்காக தயான்சந்த் கேல் ரத்னா விருது பெற்ற மனு பாக்கர் எந்த ஆண்டு, எந்த பிரிவு அப்படிலாம் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்ப எந்த பிரிவு யாரு, எந்த விருது அப்படின்னு நல்லா பார்த்துக்கணும். அடுத்த விருதாக தேசிய விளையாட்டு விருதுகள்ல அர்ஜுனா விருதுகள். இந்த அர்ஜுனா விருதுகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 32 பேருக்கு கொடுத்திருக்காங்க. 2024ஆம் ஆண்டுக்கான அர்ஜுனா விருதுகள் மொத்தம் 32 பேர். தயான்சந்த் கேல் ரத்னா 4 பேர், அர்ஜுனா விருதுகள் 32 பேருக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இது யாருக்கா கொடுக்குறாங்கன்னா கடந்த 4 ஆண்டுகள்ல சிறப்பாக செயல்பட்டதற்காகவும் தலைமை பண்பு, விளையாட்டு திறன், ஒழுக்க உணர்வு ஆகியவற்றை வெளிப்படுத்தியதற்காகவும் விளையாட்டு மற்றும் விளையாட்டுத் துறையில
சிறந்த செயல்திறனுக்கான இந்த விருது வழங்கப்படுகிறது. ஓகே, இந்த காலம் இந்த அர்ஜுனா விருது வழங்குறாங்க. யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, அவங்க எந்த பிரிவை சேர்ந்தாலும் பார்த்துங்க. இந்த அர்ஜுனா விருது 2024 ஜோதி அர்ராஜி இவங்க அத்லட் தடகளம் பிரிவை சேர்ந்தவங்க. அடுத்து அன்னு ராணி, இந்த அன்னு ராணி பார்த்தீங்கன்னா இவங்களும் தடகளம் பிரிவு தான். அடுத்து நித்து வந்து பார்த்தீங்கன்னா குத்துச்சண்டை ஈவெண்ட், குத்துச்சண்டை பிரிவை சேர்ந்தவங்க நித்து. அடுத்து சவிட்டி இவங்களும் குத்துச்சண்டை தான். வந்திகா அகர்வால் சதுரங்கம், இவங்களுக்கு அர்ஜுனா விருது வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து சலிமா டேட், இவங்க வந்து ஹாக்கி விளையாட்டு தொடர்புடையவர். அடுத்து அபிஷேக் ஹாக்கி, சஞ்சய் இவங்களும் ஹாக்கி தான். ஜர்மன் பிரித் சிங் இவங்களும் ஹாக்கி. சுக்ஜித் சிங் ஹாக்கி. ஹாக்கி விளையாட யார் வராங்க பார்த்தீங்க, தடகளத்து 2 பேர் ஜோதி அர்ராஜி, அன்னுராணி தடகளம் தான். குத்துச்சண்டை 2 பேர் நித்து சவிட்டி. சதுரங்கம் வந்திகா அகர்வால் அர்ஜுனா. அடுத்து ஹாக்கியில் பார்த்தீங்கன்னா சலிமா டேட், அபிஷேக், சஞ்சய், ஜர்மன் பிரித் சிங், சுக்ஜித் சிங். ஓகேங்களா. அடுத்து பாரா வில்வித்தையில் பார்த்தீங்கன்னா யாரு கொடுத்துருக்காங்கன்னா ராகேஷ் குமார். அடுத்து பாரா அத்லெட், இந்த பாரா அத்லெட்ல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க, 9 பேருக்கு பாரா அத்லெட் பிரிவில், பாரா தடகள பிரிவில் அர்ஜுனா விருது வழங்கப்பட்டிருக்கு. யார் கொடுத்துருக்காங்கன்னா பிரித்தி பால், ஜீவன்சி தீப்தி, அஜித் சிங், சச்சின், சஜ்ஜேராவ் கிலாரி, தரம்பீர், பிரனவ் சூர்மா, கோகடோ ஷர்மா, சிம்ரன், நவ்தீப், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரா அத்லெட் பிரிவில் அர்ஜுனா விருது இவங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. அடுத்து பாரா பேட்மிண்டன், இந்த பாரா பேட்மிண்டன் பிரிவில் மொத்தம் 4 பேருக்கு அர்ஜுனா விருது வழங்கப்பட இருக்கிறது. யாரா இருக்குன்னா நிதேஷ்குமார், துளசிமதி முருகேசன், நித்யாசிரி சுமதி சிவன், மனிஷா ராமதாஸ், இவங்க 4 பேர்த்துக்கும் பாரா பேட்மிண்டன் பிரிவில் அர்ஜுனா விருது வழங்கப்படுகிறது. அடுத்து பாரா ஜூடோ யாருக்குன்னா கபில் பார்மர், பாரா ஜூடோ பிரிவில் அர்ஜுனா விருது பெறுபவர் கபில் பார்மர். அடுத்து பாரா துப்பாக்கி சுடுதல், பாரா துப்பாக்கி சுடுதல்ல மொத்தம் 2 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒன்று மோனா அகர்வால், இன்னொன்று ரூபினா பிரான்சிஸ். ஓகேங்களா. அடுத்ததாக துப்பாக்கி சுடுதல் பிரிவில் அர்ஜுனா விருது பெறுவர் யார் பார்த்தீங்கன்னா ஸ்வப்னில் சுரேஷ் குசலை, சரப்சோ சிங், இவங்க 2 பேர்த்துக்கும் 2024 ஆண்டுக்கான துப்பாக்கி சுடுதல் பிரிவில் அர்ஜுனா விருது வழங்கப்பட இருக்கிறது. நசுக்கு இது பார்த்தீங்கன்னா அபய் சிங், நீத்து, ஜார்சன் பிரகாஷ், மல்யுத்த ரிஸ்லிங், அமன். ஓகே, மொத்தம் இந்த 2024 ஆண்டுக்கான அர்ஜுனா விருது மொத்தம் 32 பேர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவங்க எந்த பிரிவு சாதம் நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா. அடுத்து பார்க்கக்கூடிய அர்ஜுனா விருதுகளிலே வாழ்நாள் சாதனையாளர் விருது, அர்ஜுனா விருது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு 2020 யாருக்கு வழங்கப்படுது பார்க்கலாம். இந்த அர்ஜுனா விருது வாழ்நாள் சாதனை விருது யாருக்கு வழங்குறாங்கன்னா விளையாட்டு வாழ்க்கையில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகும் விளையாட்டுக்காக தன்னுடைய செயல்திறன் மூலமாக பங்களிப்பு செய்தது, விளையாட்டை மேம்படுத்த தொடர்ந்து பங்களிப்பு செய்தது, அதில் ஈடுபடக்கூடிய விளையாட்டு வீரர்களை கௌரவிப்பதற்கும் ஊக்குவிப்பதற்கு தான் இந்த அர்ஜுனா விருதுகள் வாழ்நாள் சாதனை விருது வழங்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்த 2024 ஆண்டுக்கான இந்த விருதுகளை பெறக்கூடிய யார் பார்த்தீங்கன்னா அர்ஜுனா விருது வாழ்நாள் சாதனை விருது சுச்சா சிங், முரளிகாந்த், ராஜாராம் பெட்கர். இந்த சுச்சா சிங் பார்த்தீங்கன்னா தடகளம் பிரிவை சார்ந்தவங்க, முரளிகாந்த் ராஜாராம் பெட்கர் பாரா நீச்சல் பிரிவை சார்ந்தவங்க. இவங்க 2 பேரும் 2024 ஆண்டுக்கான அர்ஜுனா வாழ்நாள் சாதனை விருது பெறுறாங்க. அடுத்த தேசிய விளையாட்டு விருதுகள் நான் பார்க்கக்கூடிய விருது சிறந்த பயிற்சியாளர்களுக்கான துரோணாச்சாரி. அப்போ விளையாட்டுத்துறையில் சிறந்த பயிற்சியாளர் வழங்கக்கூடிய விருது எது? துரோணாச்சாரி அவார்டு. அதன்படி 2024 துரோணாச்சாரியா விருது எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க? மொத்தம் 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. யாரு பாருங்க. அதாவது சர்வதேச விளையாட்டுப் போட்டியை தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றும் பயிற்றுநர்களுக்கு, பயிற்சியாளருக்கு வழங்கக்கூடிய விருது தான் இந்த துரோணாச்சாரியா விருது. மொத்தம் 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. யாராருன்னா பாரா துப்பாக்கி சுடுதல் பிரிவில் சுபாஷ் ராணாவுக்கும், துப்பாக்கி சுடுதல் பிரிவில் தீபாவளி தேஷ்பாண்டேவுக்கும், ஹாக்கி பிரிவில் சந்தீப் சங்வானுக்கு, மொத்தம் இந்த 3 பேருக்கு 2024 ஆண்டுக்கான துரோணாச்சாரியா விருது. சுபாஷ் ராணா, தீபாவளி தேஷ்பாண்டே, சந்தீப் சங்வான். ஓகே. அடுத்து துரோணாச்சாரியா அவார்ட்லேயே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க? மொத்தம் 2024 ஆண்டுக்கான லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு துரோணாச்சாரியா அவார்டு 2 பேர். ஒன்று எஸ் முரளிதரன், இன்னொன்று அர்மாண்டோ அக்னேலோ குலாகோ. அர்னாண்டோ பூப்பந்தாட்டம், அர்மாண்டோ உதைப்பந்தாட்டம். இவங்க 2 பேர்த்துக்கும்
துரோணாச்சாரியா வாழ்நாள் சாதனை விருது வழங்கப்படுகிறது. அடுத்த தேசிய விளையாட்டு விருதுகள் 2024 ராஷ்டிரிய கேல் புரோஷகான் புரஸ்கார் அவார்டு யாருக்கு கொடுக்குறாங்கன்னா இந்திய உடற்கல்வி அறக்கட்டளை பெறக்கூடிய விருது 2024 ஆண்டுக்கான ராஷ்டிரிய கேல் புரோஷகான் புரஸ்கார் அவார்டு. அடுத்ததாக மௌலானா அபுல் கலாம் ஆசாத் டிராபி 2024 இது யாருக்காக கொடுக்குறாங்கன்னா கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகளில் ஒட்டுமொத்தமாக முதலிடம் வைக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் 2024 கோப்பை எதுக்காக இந்த விருது வழங்கப்படுதுன்னா கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டி ஒட்டுமொத்த முதலிடம் வைக்கும் பல்கலைக்கழகத்திற்கு இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பை வழங்கப்படுகிறது. இதன்படி இதில் ஒட்டுமொத்த சாம்பியன் விருதை பெறக்கூடிய அமைப்பு பல்கலைக்கழகம் சண்டிகர் பல்கலைக்கழகம். அடுத்து ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் யாருன்னா லவ்லி நிபுணத்துவ பல்கலைக்கழகம். அடுத்து செகண்ட் ரன்னர் அப் குரு நானக் தேவ் பல்கலைக்கழகம் அமிர்தசரஸ். அப்போ மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பை 2024 ஒட்டுமொத்த சாம்பியன் சண்டிகர் யூனிவர்சிட்டி. ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் லவ்லி நிபுணத்துவ பல்கலைக்கழகம். செகண்ட் ரன்னர் அப் அமிர்தசரஸில் அமைந்துள்ள குரு நானக் தேவ் பல்கலைக்கழகம். அப்போ இவங்களுக்கு இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பல்கலைக்கழகம் வழங்கக்கூடிய விருது. அப்ப இந்த தேசிய விளையாட்டு 2024 நான் பார்த்துருக்கோம். மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா அவார்டு, அர்ஜுனா அவார்டு, துரோணாச்சாரிய அவார்டு, ராஷ்டிரிய கேல் அவார்டு, அதே போல மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவார்டு யார் கொடுத்து மொத்த துறையில் எத்தனை பேருக்கு வழங்கப்படுது, அவங்க எந்த பிரிவை சார்ந்தவங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கணும். கண்டிப்பாக அது வரக்கூடிய தேர்வுகளை இந்த டாபிக் உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாகவே இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.